நந்தி சிவபெருமானின் காவலன் மற்றும் சிறப்புகள். போக நந்தி. கோயிலுக்கு வெளியே கோயிலை நோக்கி அமர்ந்திருப்பவர் இந்திர நந்தி. ஒரு சமயம் பார்வதியும் பரமேஸ்வரனும் பூவுலகம் செல்ல எண்ணினர். அப்போது இந்திரன் நந்தி வாகனமாகி அவர்களை பூவுலகம் அழைத்துச் சென்றான். போகநந்தி எனப்படும் இந்த அபூர்வ நந்தி கோவிலுக்கு வெளியே அமைந்துள்ளது. அதிகார நந்தி. கோபுர வாசலின் முன் பக்கப்புறத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர் அதிகார நந்தி. சில இடங்களில் மகாமண்டபத்தின் முன்பக்க புறத்திலும் சில இடங்களில் கருவறையின் முன்பக்க புறத்திலும் கூட அதிகார நந்தி அமைந்திருப்பார். இவர் சிவனின் சார்பத்தில் இரு கரங்கள் கூப்பிய வடிவில் உள்ளவர். முகம் சில இடங்களில் காளை முகமாகவும் சில இடங்களில் குரங்கு முகமாகவும் இருக்கும். சில இடங்களில் அதிகார நந்தி குதிரை முகமாகவும் அமர்ந்த வடிவிலும் கூட உள்ளது. கைலாய மலையை பெயர்க்கச் சென்ற இராவணனை இவர் தடுத்த போது அவன் இவரது குரங்கு முகத்தை இகழ்ந்து பேசினான். அப்போது நந்திதேவர் உனது குலம் குரங்கினால் நாசமடைய கடவது என்று சபித்தார். பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதிய வியாசர் காசியில் அதை விளக்கும் பொழுது உண்மைக்கு புறம்பாக விஷ்ணுவே பரம்பொருள் என்று கையை உயர்த்திய போது அவரது உயர்த்திய கையை அப்படியே தம்பிக்க வைத்து கண்டித்தவர் இந்த அதிகார நந்தி. ஆதலால்தான் காசியின் எல்லைக்குள் எங்கும் வியாசருக்கு கோயிலோ வழிபாடோ இல்லை. சைவ மரபிலும் வியாசருக்கு குருபூசை இல்லை. பிரம்ம நந்தி. பிரம்மன் படைப்பு தொழிலை ஆரம்பிக்கும் முன் சிவனிடம் உபதேசம் பெற விரும்பினார். நெடிய உபதேசமானதால் ஓரிடத்தில் இருந்து உபதேசம் பெற பிரம்மனால் இயலவில்லை. எனவே நந்தி உருவுடன் சிவனை சுமந்து சென்றபடி உபதேசம் பெற்றுக் கொண்டார். பிரம்ம நந்தி எனப்படும் இது திருக்கோயில் இராஜகோபுரத்துள் நுழைந்தவுடன் சுதை சிற்பமாக பிராகார மண்டபத்தில் உள்ளது. வேத நந்தி. பிரம்மதேவர் படைப்பு தொழிலை தொடங்கும் முன் சிவபரம்பொருளிடம் நந்தியாக இருந்து வேதங்களை உபதேசமாக பெற்றுக் கொண்டார். அதனால் அவ்விடை பிரம்ம நந்தியானது வேதங்களும் நந்திகளாயின. அவையே திருமழப்பாடி தலத்தில் நால்வேத நந்திகளாக பிரம்மாவிற்கு முன் காட்சியளிக்கின்றன. ஆன்ம நந்தி. பிரதோஷ கால பூஜை ஏற்கும் நந்திதான் ஆன்ம நந்தி. இது கொடிமரம் அருகே இருக்கும். உலக நாட்டத்தை புறந்தள்ளி இறையையே நோக்கியபடி உள்ள முத்தான்மாவின் வடிவாக ஆன்ம நந்தி உள்ளது. மால்விடை. மால் என்றால் மகாவிஷ்ணு, விடை என்றால் எருது. திரிபுராந்தகர் என்ற 3 அசுரர்களை அழைக்க சிவன் செல்லும் போது மகாவிஷ்ணு நந்தியாகி அவரை சுமந்து சென்றார். மால்விடை எனப்படும் இது 2ஆம் ஆவரணமாகிய சக்தி ஆவரணத்தில் கொடி மரத்திற்கும் மகாமண்டபத்துக்கும் இடையில் அமைந்திருக்கும். தரும நந்தி. இது கர்ப்ப கிரகத்தில் சிவலிங்க திருமேனிக்கு மிக அருகில் இருக்கும். ஊழி முடிவில் உலக உயிர்கள் எல்லாம் உமாபதிக்குள் அடங்கிவிடும். அப்போது தர்மம் மட்டும் நிலைக்கும். அதுவே ரிஷபமாகிறது. இது தரும நந்தி. சோம நந்தி. அம்பாளின் கருவறையின் முன் காட்சி தருபவர் சோமநந்தி.